கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு நைட் வரக்கூடிய எபிசோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கார்த்திகுடைய ஃப்ரெண்டு இருக்கிறாங்கல்ல போலீஸ், கார்த்திகை தனியா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ தீபாவை பத்தின விஷயம் தான் நம்ம கிட்ட பேச போறாங்க அப்படின்னு கார்த்திகை வேகமா கிளம்பி போறாங்க. கார்த்தி, நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும், இருந்தாலும் பொறுமையா கேளு. உங்க வீட்டுல தீபாவை நடிச்சுக்கிட்டு இருக்கிறாள் அந்த பொண்ணு ஒரு கொலகாரி. அவ பெங்களூரை சேர்ந்தவ. என்கவுண்டர் போட இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரையில தான் அவ தப்பிச்சு வந்து உங்க காருக்கிட்ட விழுந்து உங்க கண்ணில் பட்டிருக்கிறா. அதனால அவளை உங்க வீட்டில் வச்சிருக்கிறது உங்க எல்லாருக்குமே டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் சார், இப்போதைக்கு அவங்க தான் அந்த வீட்டில் தீபாவா இருக்கணும். இல்லைன்னா தீபாவுடைய உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா மறுபடியும் எங்க அம்மாவோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத அவங்க கிட்ட காட்டிக்கவே வேண்டாம். எப்போதும் போல நம்ம அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு கார்த்தி அந்த போலீஸுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. தீபா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அவங்கள என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அந்த கார்த்தி தீபாவை கண்டுபிடிக்கிறாரோ இல்லையோ, நம்மளை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாரான்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாம் இந்த வீட்டை விட்டு போகலான்னு நினச்சோம், ஆனால் அவரே நம்மால் கழுத்தை பிடிச்சி தள்ளிடக்கூடாது. நம்ம யாரு என்ன அப்படிங்கிற உண்மை கார்த்திக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க கீதா. கார்த்தி வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம தீபாவை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்குது, இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. டாக்டர் சார், பார்த்து பண்ணுங்க சார், இவங்க யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கிறா. இவங்களுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. பாவம், இந்த பொண்ணு இல்லாமல் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்னமா பண்ணுறது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி தான் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. அப்போ தான் பெண் சாமியார் அங்கே வர்றாங்க. இங்கே ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்கிறீங்கள, அந்த பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தீபாவை கூட்டிகிட்டு வந்தவங்க கேட்குறாங்க, ஏமா அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, உங்களுக்கு வேண்டியவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அவங்க குடும்பம் யார், அவங்க யார் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், அவங்கள நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் போய் பாருங்க, பேஷண்ட் ரொம்பவே வந்து சீரியஸாக இருக்கிறாங்க, அதிகமாக அவங்க கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் அந்த பெண் சாமியார் உள்ளே போகிறாங்க. தீபாவை பார்த்த உடனே இது எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் வெளியே சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்களே, அதனால தான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இருந்தேன். சீக்கிரமாகவே நீ குணமடைஞ்சு உன் புருஷனோட ஒன்று சேர போகிற. இதுக்கப்புறமா எந்த ஒரு விதியாலையும் உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்க முடியாது. நீ இங்கே தான் இருக்கிற அப்படிங்கிற விஷயத்தை விதியே உன்னோட புருஷனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரும், நீ ஒன்றும் பயப்படாமல் இரு அப்படின்னு மயக்கத்தில் இருக்கிற தீபா கிட்ட சொல்கிறாங்க. தீபானால கண்ணு முழிக்க முடியலை அப்படின்னா கூட அந்த பெண் சாமியார் சொல்கிறது எல்லாமே தீபாவுடைய காதில் விழுந்து அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் தண்ணி வருது.